வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி. கட்சிகள்னா இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுக்கறாங்களே, இப்படியே வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருந்தா எதிர்காலத்துல வாக்குறுதிக்கு பஞ்சம் வந்துரும் சொல்லி நம்ம கவர்னர் சொல்றாராம்ப்பா. இந்த வாக்குறுதிகள்லாம் நடைமுறைப்படுத்துறதை கண்காணிக்க வேண்டியது கவர்னரோட பொறுப்பு இல்லை. அதனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவர் கரெக்டாக நிறைவேற்றுறாங்களான்னு கண்காணிக்கணும்ன்ட்டு அவரை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் நம்ம ஏன் இவ்வளோ டீப்பாக பாலிட்டிக்ஸ்குள்ளே போனோம்? கம்முன்னு அருமை நாயகமோ தேனப்பனோ என்ன பேசுகிறாங்கன்னு நேராக நம்ம தேநீர் விடுதிக்கு போய் ஓட்டு கேட்போமா? ഭലേ ഞാൻ പറഞ്ഞത് നീ കേക്ക്, ഞാൻ പറഞ്ഞത് നീ മനസ്സിലാക്കിക്കോ. ഇതിലിട്ടുണ്ട് ഞങ്ങളുടെ കക്ഷിയാണ് വരും. வராது. இங்க பார், 180 வரணும்னு எங்க கிட்ட வரணும் பேப்பர் சொல்லிக்கிறாங்க. അത് വെറുതെ ഇട്ടതാണടി. ഞങ്ങളുടെ കക്ഷിയാണ് 234 സ്ഥലത്ത് വരും. 244 വലുതാ അല്ല 180 വലുതാടാ ചങ്ങായി. ஒருத்தங்க பாடுறா, என்னைக்கு பேப்பர் தரம் போய் சொல்ல மாட்டான்டா. ഇത് ഏത് പേപ്പറാണ്? இது தமிழ் பேப்பரு. ഇത് ഇംഗ്ലീഷ് പേപ്പറാണ്. ഇംഗ്ലീഷ്കാരൻ നോണ പറയില്ല. ஏய் நாடா, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான்னு சொல்ற மாதிரி இங்கிலீஷ் பேப்பர்ல பொய் சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் புதுசா ஒரு கருத்து சொல்ற? நான் அண்ணன் இல்லைன்ற திமிரா உங்களுக்கு? இங்க உட்காந்து அரசியல் பேசினீங்க, அறிவில்லை உங்களுக்கு? வியாபாரம் பண்றதை விட்டு இவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுகிற அண்ணன் வரட்டும் அவங்க ரெண்டு பேரும். ഞാൻ ചന്ദ്രൻ പേച്ചാളർ. என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? தலைவலியா இது எனக்கு நீ கேளுது என்ன கொடுமை? என்ன விஷயம்டா? ഇവിടെ നോക്ക്, പേപ്പറിൽ ഇട്ടിണ്ടേ ഞങ്ങളുടെ കക്ഷിയാണ് 234 സ്ഥലത്ത് വരും പറഞ്ഞ് ഇട്ടിട്ടുണ്ട്. ஓ, யார் கட்சி எவ்வளோ வரும்ன்ட்டு இந்த கணிப்பு பார்த்து சொல்றீங்களா? உங்க கட்சி எவ்வளோ வரும்ன்ற? 234. உங்க கட்சி எவ்வளோ வரும்? டெஃபினட்டா 180 வரும். 234, அது ஒரு 180, அப்போ 414 சீட்டு. ரெண்டு பேரும் ஷேர் பண்ணீங்க போங்க, அவ்வளோதானே. ஓகே, குட் ஐடியாப்பா. നീ ഇവിടെ ഇരിക്കുന്ന ആളില്ല, ശരി. നീ ഡൽഹിയിൽ ഇരിക്കുന്ന ആളാണ്. அட என்னண்ணா இவங்க தாமன் செடி ரெண்டும் கோராமியாகுதுங்க. மொத்தமே இருக்கிறது 234 சீட்டு தான். நீ 414 சீட்டு ஓகேன்ற தலையாட்டி நீ இங்கே இருக்க வேண்டியவனே இல்லை, டெல்லியில் இருக்க வேண்டியவன் சொல்லி இது மாதிரி தான் யார் யாரையோ கொண்டு போய் டெல்லியில் உட்காந்து வச்சுறாங்க இவனுங்க. இல்லை, அங்கே வந்து 500 சீட்டு இருக்குல்ல, அதை சீட்டு சொல்லிட்டு போகிறாங்க போல இருக்கு. அடே இல்லை, இந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று போடுறாங்கல்ல, ஆமாம், அதை பார்த்துட்டு ஆளுக்கு எங்கள் கட்சி வரும் உங்கள் கட்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறாங்க. இப்போ கூட டெல்லி அங்கே வந்து ஒரு டிவி இருக்குது. அந்த டிவியில் என்ன பண்ணிக்கிறாங்க, முந்தானத்து வரைக்கும் சூரிய கட்சி தான் டாப்பு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டகாய்ஞ்சி சூரிய கட்சி தான் இருந்தாலும் ஒரு செஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. திடீர்னு டபக்குன்னு பல்ட்டி ஆச்சு, இல்லை இல்லை இலக்கட்சி தான் அப்படின்னு ஒன்று மாற்றி ஒன்று சொல்லினே இருக்கிறாங்களே. ஜனங்களுக்கு குழப்பமாக இருக்காது இதெல்லாம்? கண்டிப்பாக குழப்பமாக தான்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிவியில் ஒவ்வொரு கருத்து கணிப்பு வெளியே வருது பார்த்தியா? ஆமாம். இந்த டிவியை பார்த்தோம்னா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்றாங்க. ஆமாம். அந்த டிவியை பார்த்தோம்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த பத்திரிகை பார்த்தா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்றாங்க, அந்த பத்திரிகை பார்த்தா அவங்க தான் ஜெயிப்பாங்கன்றாங்க. ஆனால் இதில் என்னன்னா, இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுன்றது வந்து ஒரு ஊடகத்தோட கடமை. ஆமாம், அதெல்லாம் பண்ணி தான் மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். வானிலை அறிக்கை மாதிரி. அது மாதிரி நாளைக்கு மழை வந்தாலும் வரலாம், வராட்டியும் போகலாம். ஏன் நீங்கள் வந்து மழை வரும்னு சொன்னீங்க, ஏன் வரலான்ட்டு போய் ஊடகத்தை இது பண்ண முடியுமா? ஒன்னால முடிஞ்சா கொடை எடுத்துன்னு போ, இல்லைன்னா நனைஞ்சிக்கிட்டு போ. இல்லை நீ வந்து நம்பிக்கை வச்சிருந்தா நடந்து போனால் மழை வரலன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு கணிப்பு தான், பேர்லயே பாரு கருத்து கரெக்டுன்னுக்குதா இல்லையா? கருத்து கணிப்புன்னு தான் இது, ஜோசியக்காரங்க சொல்ற மாதிரி இது. அதாவது ஒவ்வொரு சேனல், ஒவ்வொரு மீடியா, ஒவ்வொரு பத்திரிகை ஒவ்வொரு மெத்தடில் கேள்வியெல்லாம் அமைப்பாங்க. அது என்ன மெத்தட்? நேராக போகிறான் உங்ககிட்ட வரேன், இந்த எலெக்ஷனில் எந்த கட்சி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி கேட்டால் கணிப்பு ஓவர் தானே? அப்படி கேட்டால் வந்து ஜனங்கள் சொல்லாது. ஏன் சொல்லாது? அதாவது இப்போ ஊடகத்து மத்தியில் இப்போ புதுசாக ஒரு வார்த்தைகள் ஒன்று சொல்கிறாங்க, டைட் லிப்ஸு, லூஸ் லிப்ஸு. என்னது இந்த ப்ரோக்ராமில் போய் இந்த லிப்ஸை பற்றிலாம் பேசின்னு எனக்கு ஒரே கூச்சமாகுது. அதெல்லாம் கமல் சார், அப்புறம் அந்த இமாம் ஷிமின்னு இந்தி ஆக்டர், அந்த லுக் பற்றி பேசலடா. அதாவது இந்த ஊடகங்கள் மத்தியில், இந்த பத்திரிகைகள் மத்தியில் மக்கள் பேசும்போது டைட் லிப்ஸ் ஆகிடுவாங்க.
ஏன் என்ன டைட்டாக கஷ்டம் சார் கஷ்டம்? அது இல்லடா, தங்களோட மனசு இருக்கிறத உண்மையா வெளிப்படுத்த மாட்டாங்க, ஓ இறுக்கி வச்சுக்குவாங்க. இறுக்கி வச்சுப்பாங்க. அதான் டைட் லிப்ஸ். இதே வந்து நம்மள மாதிரி உட்கார்ந்துன்னு அப்படி நம்ம ரெண்டு பேரும் லூஸ்ல பேசுறது, லூஸ் லிப்ஸ், லூஸ்தனமா பேசுறது. இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேச திடீர்னு இல்ல சார் அது அப்படி இல்ல சார் அப்படின்னு இடையில பூந்து பேசுறது லூஸ் லிப்ஸ். ஆமா, அததான் சொல்றாங்க. அதனால மெத்தடாலஜி அப்படின்றாங்க. இப்படி கேள்வி கேட்டு உங்க மனசுல வாங்குறது. நேரா வந்து உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி தமிழகம் மின்மிகை மாநிலமா இருக்குது, உங்க வீட்டுல மின்வெட்டே இல்லையா அப்படின்னு வருது, எப்போது அப்பப்போ வருது. அப்பப்போ பத்தியா, அப்ப ஆட்சிக்கு எதிரான மனநிலை இவங்க இருக்காங்க, மின்வெட்டு சொல்லவே இல்லைண்ணே அப்படின்ட்டு அது ஒரு மெத்தடுடா. ஓ அப்புறமா வந்து இந்த இலவச பொருட்கள்லாம் உங்க வீட்டுக்கு வந்துருச்சா? வந்துச்சு, எல்லாம் இருக்குது. பத்தியா ஆட்சிக்கு ஆதரவா இருக்கிறாங்க, ஆனா அது வேலை செய்யலன்றது. ஆமா, அது சிலதுல வேலை செய்யல. அதெல்லாம் எனக்கு என் மெத்தட் இப்படி கேட்டு போட்டு வாங்குறது, போட்டு வாங்குற மாதிரி வாங்குறது. சிலர் வந்து வேறு வேறு நல்ல நல்ல இதெல்லாம் எப்படி உண்மையான வார்த்தைகளை வாங்குறதுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறாங்க, அப்படிதான் பண்றாங்க. இப்போ மக்களுக்கு என்னன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும். இது அதான ஜோசியக்காரங்கிட்ட போய் நிக்குதுங்க. அவன் என்ன சொல்லுவான், எப்பயுமே கஷ்டம் இருக்க வந்தான் ஜோசியக்காரங்கிட்ட. ஆமா, அவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும், உங்களுக்கு ஒரே ஒரு தடை தான், அந்த பரிகாரம் பண்ணி நீக்கிட்டா நீங்கள் லைஃப்பில் எங்கேயோ போயிடுவீங்கன்னு. அவன் ஒரு 100-200 பிட்டை போட்டு நீங்கள் இந்த எலுமிச்சப்பழம் வாங்கணும், இது வாங்கணும், இந்த கோயிலுக்கு போய் அங்கே ஒரு ஸ்பெஷல் பிஸியா இருந்தா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 250-500 உசார் பண்ண அவன் போயிடும். நம்மளுக்கும் அந்த தடை நீங்கிச்சு. அப்ப அதே மாதிரி தான் அந்த கருத்து கணிப்பும் பாரு, டேலி ஆகுது பாரு. எப்படி இப்ப இவங்க பண்ணாங்க, கணிப்பு பண்ணாங்க. இப்ப இந்த தொகுதியில இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து இந்த கட்சி பின்தங்குது. அது காரணம் என்னன்னா அவங்க வந்து அந்த தொகுதியில போய் சரியா வேலைகள் செய்யல, தொகுதி மக்கள் சந்திக்கல அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்றாங்க. அந்த பரிகாரத்தை கேட்கற கட்சியை கரெக்டா போய் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு அந்த இடத்துல மவுசு கூடி அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. இதை புரிஞ்சுக்காம இவங்க எதுக்கு மீடியா மேல சண்டைக்கு வராங்க? இதாண்டா கரெக்டா சொன்ன. இந்த மாதிரி பரிகாரத்தை பண்ணாம டிவி எல்லாம் பார்க்கவே கூடாது. அந்த டிவிக்கும் எனக்கும் தான் போட்டி. முதல்ல கட்சிகளுக்கு போட்டின்னு சொல்லிட்டு இருந்த இவர் இருக்காரா, அவர் வந்து டிவிக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்ட்டு மீடியாக்கள் மேல பாயிறாங்க. இது வந்து தலைவர்களுக்கு அழகல்ல. இந்த மீடியாவை பார்க்காத, அந்த பத்திரிகை நான் சொல்லலடா, பத்திரிகைக்காரங்க பேசிக்கிறாங்க, ஊருக்குள்ளேயும் ஜனங்க பேசிக்கிறாங்க. அதனால இந்த கருத்து கணிப்பு ஒரு இதுவா சாம்பிளா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுவே முடிவான முடிவல்ல. நீங்க உண்மையா மக்களுக்கு வச்சிங்கன்னா உங்களை கோட்டையில கொண்டு போய் உட்கார வைப்போம்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ள பேசிக்கினாலும் அதை நீங்க பேசாதீங்கன்னு லெட்டர் வந்தது தெரியுமா உனக்கு? ஊருக்குள்ள பேசினாலும் நம்ம பேசக்கூடாதா? ஊருக்குள்ள பேசிக்கிட்டோம், நீ ஏன் பேசுறன்னு கேக்குறாங்க. ஊருக்குள்ள பேசுறத கேட்காதவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் ஊருக்குள்ள பேசிக்கிறத நம்ம இங்க பேசுறோம்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அண்ணா, இந்த அட்சய திருதிக்கு நீ ஏதாவது நகை வாங்கி கொடுத்தியா அவங்க பொண்டாட்டிங்களுக்கு? நகை வாங்கினேன். பெரியவகிட்ட வந்து ஒரு கம்மல் வாங்கினேன், சின்னவகிட்ட ஒரு மூக்குத்தி வாங்கினேன். ரெண்டும் எடுத்துன்னு போய் வைக்கிறேன். இது பின்னால பிளாஸ்டிக் இருக்குது, இதுக்கு வந்து 8000 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேன்ட்டான். ஆச்சா, நகை வாங்கினா அடகு வைக்கிறதுக்கு அவங்க நடைய வாங்கி போயிருக்கீங்க. பின்ன நம்ம எங்கடா போய் நகை வாங்க? ஆனால் அட்சய திருதியில் ஒரு பியூட்டி நன்றி தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்? அது என்ன மேட்டர்னா ஊருக்குள்ளே பேசிக்கிறது தான் சொல்கிறேன் நான். சொல்லு. இந்த வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம், இந்த சத்தியம் வாங்கி கற்பூரட்சி சத்தியம் வாங்கி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு மேட்டர் இருந்தது இல்லை? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி சின்னதா ஒரு மூக்குத்தி லட்டுக்குள்ள வச்சு குத்தாங்க, அந்த மாதிரி ஒரு காதணி, சின்ன மோதிரம், இந்த மாதிரி மேட்ரு அட்சய திருதி. அதுவுமா இந்த தாய்மார்களுக்கு வாக்காளர்கள் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டா அவங்க நன்றி விசுவாசத்தை நம்ம தான் ஓட்டு போடுவாங்கன்னு பிளான் பண்ணி எல்லா கட்சியுமே இது மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு அட்சய திருதி அன்னைக்கு கலக்கிடலாம், நம்ம ஓட்டு பேங்கை எகிர வச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்குதா? இந்த விஷயம் என் வீட்டுக்காரிகளுக்கு தெரியாம போச்சே, இல்லைன்னா வாங்கி வந்துருப்பாளுங்க. இது ஒரு மேட்ரு. இது மாதிரி இவங்க பண்ணுவாங்கன்னு வாக்காளர்களும் எதிர்பார்த்துக்கிறாங்க. ஆமா, இந்த அட்சய திருதி அன்னைக்கு நம்ம ரொம்ப போய் கீழே தான் நின்று கடையில் வாங்கத்தால கட்சியே அவங்களே பெரிய பெரிய இந்த கட்சிகளாம் லீடிங் கட்சிகளாம் அவங்களே தேடி வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து நகைகளால் மகிழ்வித்து ஆபரணங்களால் அலங்கரிப்பார்கள் சந்தோஷப்பட்டுன்னு அவங்களும் ஹாப்பி. அப்படியே வெயிட்டிங்கு. நகை கடைக்காரங்க அவங்களுக்கு என்னன்னா
ஆஹா லீடிங் கட்சிகள் இது மாதிரி ஒரு பிளான் பண்ணுதுன்னா பல்காக நம்ம கிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ சேல்ஸு கண்ணாப்பினான்னு எகிறோம், ப்ராஃபிட்டு கண்ணாப்பினா எகிறோம்னு சொல்லி நகைக்கடைக்காரங்களும் ஹாப்பி. எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கு. வேட்பாளர்கள், வாக்காளர்கள், நகைக்காரர்கள் எல்லாரும் ஹாப்பியா வச்சாங்க ஆப்பு. யாராது மக்கள் சந்தோஷமாகறாங்க, வேட்பாளர் சந்தோஷமாகறாங்க, வியாபாரிகள் அவசரப்பட்டு சொல்லிடாத. இவங்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற விஷயம் தேர்தல் கமிஷன் தெரியாம போடுமா? உடனே என்ன சொல்லிட்டாங்க அவங்க, நகை கடைகளுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. என்ன பல்கா நகை வாங்கினா அது யார் வாங்குறாங்க, என்ன வாங்குறாங்க டீட்டெயில்ஸ் தரணும். ஓ அப்படி இல்லைன்னா அந்த நகையை பறிமுதல் பண்ணிடுவோம். ஐயோ, அப்படி ஒரு வித்து காசு வாங்கிட்டீங்கன்னா உங்களை தேடி வந்து அந்த காசை பறிமுதல் பண்ணிடுவோம். அது இல்லாம உங்க மேல வழக்கு வேற தொடுப்போம்னு சொன்ன உடனே நான் ஹாப்பி, நீ ஹாப்பி, நீ ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி, மூஞ்சிலாம் புஷ் ஆயிடுச்சு. ஏதோ இந்த நேரத்திலேயாவது பாவம் கஷ்டப்படுற வாக்காளர்களுக்கு ஒரு 2 கிராம் தங்கம் வருது, அதையும் தேர்தல் கமிஷன் இந்த மாதிரி சொல்லி நீ வந்து இந்த வாக்காளர்களை வந்து லஞ்சம் வாங்க வைக்கிறீங்க நீங்க எல்லாம் அப்படிங்கிற. ஆமா, அது லஞ்சமா? அது அட்சய திருதிக்கு ஏதோ ஆசையா கொடுக்கறதுன்னு நினைச்சேன். எதுக்கு சும்மா கொடுக்குறாங்களா? பதிலுக்கு நீ அவங்களுக்கு ஓட்டு போடணுன்றதை எதிர்பார்த்து கொடுக்குறாங்க. அது கூடாதுன்னு நீ சொல்றியா? தேர்தல் கமிஷன் சொல்றாங்க. நீ சொல்ல, உனக்கு தான் வாங்கிப்பேன். அதை விட இதே மாதிரி தான் இந்த நம்ம சின்ன மருத்துவரையா நிற்கிறார்ல, ஆமா, அந்த தொகுதியில பணம் விளையாடுதுன்னு பெண்ணாகரம் அங்க பணம் விளையாடுது, யாரும் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாரு அவரு. ஆமா, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா வந்து சின்ன மருத்துவருக்கு வந்து ஒரு ரொம்ப கோபமா இருக்காரு. பின்ன இந்த கருத்து கணிப்புல வந்து அங்க வந்து அவரெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் 2வது இடம் 3வது இடம் அப்படின்லாம் வந்துட்டு இருக்குது. அது கணிப்பு தானப்பா, அதானப்பா. அவர் என்ன சொல்றாரு, நான் இங்கே ஜெயிச்சு வந்துட்டேன்னு வச்சுக்கீங்க, அப்போ நீங்க இந்த கம்பெனிலாம் கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கிறீங்களா, அந்த கம்பெனிலாம் அதெல்லாம் மூடிட்டு போயிடுவீங்களா? அது கேள்வி. என்ன கேள்வி? சிங்கம் பாரு, என்ன தைரியம் இருந்தா, என்ன ஒரு துணிச்சல் இருந்தா, நான் நிக்கிறேன், நான் வின் பண்றேன், நான் வின் பண்ண மாட்டேன்னு சொன்ன அத்தனை பேரும் உங்க கடையை இழுத்து முடின்னு ஓடிடுறீங்களான்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா என்ன தில்லு இருக்கணும் அவருக்கு. ஆமா, அது தில்லு தான், அவரு சிங்கம் தான், அது ஒன்றும் இல்லை. ஆனா மற்றவங்க ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, 234 தொகுதியும் ஜெயிச்சு முதல்வராகவே வந்துடுவேன்னு சொன்னவர் இப்போ ஏன் சுருங்கி பெண்ணாகரத்தில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள்லாம் ஓடிடுவான்னு கேட்குறீங்களே. அவருக்கு வந்து அவங்க அப்பா சொல்கிற அந்த 220 தொகுதியில ஜெயிப்போன்றது நம்பிக்கை இல்லையான்னு நான் சொல்லவடா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. 234 இருந்தது ஒன்று, இப்படி சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து மருத்துவர் ஐயா சொல்லிட்டாங்க, இந்த பார் உடம்புலாம் க்ளீன் ஆகுது, மெடிக்கல் செக்கப்பு, பிபி எல்லாம் கரெக்டாக. அடே, இது என் ஃபேமிலி டாக்டரை சொல்லடா, நம்ம மாம்பழ கட்சி மருத்துவர் ஐயா இருக்காங்கல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்க, என் பையன் மட்டும் முதல்வர் ஆகலைன்னா தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு. அதே மாதிரி இன்னொருத்தர் கூட சொல்லிக்கிறார் பொழுது. என்ன சொல்லிக்கிறார்? யாரு? இதேதான், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரலன்னா அந்த தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிக்கிறார். தோப்பு கட்சிக்காரா பாவண்டா, அவர் கொஞ்ச நாளாக காணும், திடீர்னு ஏதாவது சொல்லணுமேன்னு வந்து சொல்கிறாங்க. அவர் எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் கட்சியில் யாரும் ஆளுங்க மிச்சம் இருப்பாங்கன்னு டவுட் ஆகுதுன்னு கூட ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க இப்போ. கரெக்டா. ஆனால் வந்து இந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்ற டயலாகு சூப்பர் ஸ்டாரோட பஞ்சு டயலாகு 1996 ஏர்போர்ட்ல இருந்து இறங்கணும்னு சொன்னார்ல. ஆமாம் ஆமாம், அப்போ இருந்த ஆட்சியை குறித்து விமர்சனம் வச்சார்ல, அப்படி வச்சோன்னா மொத்த ஜனங்களும் வந்து இந்த பக்கம் வேற எதிர்க்க சாஞ்சிச்சுங்க, அப்படியே சாஞ்சிச்சு. அதனால அந்த பஞ்சு டயலாகை எடுத்து விட்டா இந்த எலெக்ஷன்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு மாம்பழ கட்சியும் இந்த மாநாக்கு கட்சி கூட்டணிகளும் நினைக்கிறாங்க. ஆனா நிலைமை அப்படி இல்லையே ராசா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களா?